ஹாய் கைஸ், ஜனவரி 10 வர வேலைக்கிழமை நம்ம தலையோட விசேஷம் படம், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட பேட்டா படம் ஒன்னா ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரெண்டு படங்களை பத்தி இப்ப நடந்துட்டு இருக்கிற கொஞ்சம் விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். முதல்ல ரெண்டு படத்தோட ரன்னிங் டைம் எவ்வளவுன்னு சொல்லிடுறேன். நம்ம பேட்டா படத்தோட ரன்னிங் டைம் எவ்வளவுனா 2 hours 51 minutes 32 seconds தான் நம்ம பேட்டா படத்தோட ரன்னிங் டைம். நம்ம விசேஷம் படத்தோட ரன்னிங் டைம் எவ்வளவுனா 2 hours 32 minutes தான் நம்ம விசேஷம் படத்தோட ரன்னிங் டைம். அண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, நம்ம பேட்டா படத்தோட ப்ரொமோஷன் நான் சொல்லிட்டு தெரியணும் இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம பேட்டா படம் யார் ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா சன் பிக்சர்ஸ், அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. நம்ம சன் நெட்வொர்க் வேற மாதிரி, அதாவது ப்ரொமோஷன் விஷயத்துல எல்லாமே சன் நெட்வொர்க் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா சன் நெட்வொர்க்கு நிறைய, சன் டிவிக்கு நிறைய சேனல்ஸ் எல்லாமே இருக்கு. அதனால எல்லா சேனல்ஸ் நல்லா கொஞ்ச நேரம் தாங்க டிவி பார்ப்பேன். டிவி பார்த்தாலே அந்த விளம்பரம் போட்டாலே பேட்டா படத்தோட அந்த ப்ரோமோ மட்டும் தாங்க இருக்கு. ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தாங்க சொல்லணும். அப்பவே வேற மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே, அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சன் நெட்வொர்க் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேனல்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் இந்த மாதிரி போட்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே சூப்பரா தான் கொடுக்குறாங்க. நானே முதல்ல இந்த வர 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும், ரெண்டு படம் என்னால ஒன்னா போக முடியாது, நான் விசுவாசத்துக்கு தான் போலான்னு இருந்தேன். பட் இவங்க இந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுனால இந்த படமும் சூப்பரா இருக்குமோ, அந்த மாதிரி இந்த படத்துக்கு போலாமோ சொல்லி ஒரு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி அவங்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்க வேற மாதிரி தான் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா விசுவாசம் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இல்லையா, அதனால அந்த மாதிரி எல்லாம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இல்ல. பட் ஃபேன்ஸ் வேற மாதிரி ப்ரொமோஷன் தான் பண்றாங்க. அவங்க வெளியில எல்லாமே பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம், கட்வர்ட்ஸ் எல்லாமே வச்சு வேற மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்றாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாஸ் எல்லாமே சொல்ல வேணும், தலை ஃபேன்ஸுக்கு பஞ்சமா, ஏன்னா தலைக்கு வேற மாதிரி ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா. சோசியல் மீடியாஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, அவங்க ட்ரெண்டிங்ல அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அண்ட் பேட்டா படத்தோட ப்ரொமோஷனும் விசேஷம் படத்தோட ப்ரொமோஷனும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நம்ம பேட்டா படத்துக்கு தமிழ்நாட்டுல ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஷோ ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம விசேஷம் படத்துக்கு தான் அதிகமான ஸ்கிரீன்ஸ், அதிகமான ஷோ எல்லாமே அதிகமா இருக்கு இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி. பட் எப்படின்னா, நம்ம விசேஷம் படத்துக்கு ஒரு தியேட்டர்ல 5 ஷோ இருந்துச்சுன்னா, நம்ம பேட்டா படத்துக்கு 2 ஷோ என்னமோ தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கம்மியா தான் பேட்டாக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. விசுவாசத்துக்கு அதிக ஸ்கிரீன்ஸும் அதிக ஷோ எல்லாமே விசுவாசத்துக்கு இருக்கு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல. ஓகேவா, வெளிநாட்டுல எல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பேட்டா படத்துக்கு தான் அதிகமான ப்ரொமோஷன்ஸ், அதிகமான ஸ்கிரீன்ஸ், அதிகமா எல்லாமே நம்ம பேட்டா படத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா சூப்பர் ஸ்டார், அதான் அந்த சூப்பர் ஸ்டாருங்க அந்த பேர் மட்டுமே போகுது. ஏன்னா அதான் சூப்பர் ஸ்டாருங்கிறது. சூப்பர் ஸ்டாரோட அந்த பேட்டா படத்துக்கு தான் நம்ம வெளிநாட்டுல எல்லாமே அதிக ஸ்கிரீன்ஸ் எல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டாரோட பேட்டா படத்துக்கு தான் இருக்கு. பட் நம்ம விசுவாசம் படத்தை வெளிநாட்டுல வச்சு கம்பேர் பண்ணும்போது விசுவாசம் படத்துக்கு அந்த அளவுக்கு நார்மலான படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கே தவிர, பேட்டா படத்தோட அந்த அளவுக்கு எல்லாமே வெளிநாட்டுல எல்லாமே ஒரு அதிகமான ஸ்கிரீன்ஸ்ல எல்லாமே நம்ம விசுவாசம் படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகல. அப்புறம் கேரளா, கர்நாடகா எல்லாம் வச்சு பார்க்கும்போது கேரளா எல்லாமே விசுவாசம் படத்துக்கு அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம விசுவாசமா பேட்டாவான்னு கேரளால வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பேட்டா படத்துக்கு தான் அதிக கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பேட்டா படத்துல அதிகமான ஆக்டர்ஸ், நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவெல்லாம் வில்லனா இருக்கிறதுனால கேரளால நம்ம பேட்டா படத்துக்கு தான் அதிக, விசுவாசம் கூட கம்பேர் பண்ணும்போது பேட்டா படத்துக்கு தான் அதிக கலெக்ஷன்ஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு எல்லாமே, அதிக ஸ்கிரீன்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் இப்ப கேரளால தான் இருக்கிறேன். கேரளால நம்ம விசுவாசம் படத்தை பத்தி அந்த மாதிரி விசுவாசம் படத்தை பத்தி எல்லாமே ஒண்ணுமே அந்த ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரி எல்லாமே ஒண்ணுமே இல்ல. பட் பேட்டா படத்துக்கு கொஞ்சம் போஸ்டர்ஸ் எல்லாமே ஒட்டி இருக்கிறாங்க. விசுவாசம் படத்துக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிகமான ஸ்கிரீன்ஸ், அதிகமான ஃபேன்ஸும், அதிகமான ஒரு ஃபேன்ஸோட கூட்டம் எல்லாமே தமிழ்நாட்டுல நம்ம தலை வேற லெவல்ல இப்ப காட்டிட்டு இருக்கிறாரு நம்ம பேட்டா கூட கம்பேர் பண்ணும்போது. பட் ஓவர்சீல் எல்லாமே பேட்டா தான் கொஞ்சம் மாஸ்க் காட்டிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க இந்த 10ஆம் தேதி வர 2 படம் வேற ரிலீஸ் ஆகுதுல, நீங்க போனா ஃபர்ஸ்ட் டே போனா எந்த படத்துக்கு, விசுவாசம் படத்துக்கு போவீங்களா இல்ல பேட்டா படத்துக்கு போவீங்களாங்கிற கருதான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் வேற என்ன விஷயம்னா, வேற இந்த 2 படம் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஈக்குவலா இருக்குமா இல்ல யார் அதிகமா இருக்கும்னு தெரியறது, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஏன்னா நம்ம பேட்டா படத்துக்கு கண்டிப்பா ஓவர்சீல் எல்லாமே நல்லா கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் விசுவாசம் படத்தை வச்சு பார்க்கும்போது விசுவாசம் படத்துக்கு தமிழ்நாட்டுல 100% கேரண்டி நல்லா அதிகமான கலெக்ஷன் கிடைக்கும். பட் ஓவர்சீல் எல்லாமே கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் எப்படி நம்ம இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல அதிக கலெக்ஷன் கொண்ட படம் நம்ம சர்க்கார் படம் தான். அந்த கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பா பிரேக் பண்றதுக்கு எல்லாமே சான்ஸ் இல்லை. ஏன்னா 2 படம் ஒன்னா ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பா பிரேக் பண்றதுக்கு எல்லாமே ஒரு சான்ஸுமே இல்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இனி இது மாதிரி வீடியோஸ் அப்படியே நியூஸ்க்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முன்னாடி நான் சொன்னதுல நீங்க விசுவாசத்துக்கு போவீங்களா இல்ல பேட்டாக்கு போவீங்களா இல்ல 2 படத்துக்குமே போவீங்களாங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் இந்த பேட்டா படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல விசுவாசம் படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஓகே கைஸ், ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்.